வட தமிழகத்தில் எந்த சமூகத்தினரின் வாக்குகள் அதிகம்? வன்னியர். வன்னியர், தலித்துகள். சரியா? டேடி அண்ட் சன் வந்துட்டாங்கன்னா வன்னியர் வாக்கு எந்த போயிட்டு வரும்? என்டிஏ. அது போக திரு சி.வி. சண்முகம் அவர்களே அந்த சமூகத்தின் செல்வாக்கு மிக்க தலைவர். வந்துருமா? தலித் மக்கள் வாக்கு யாரிடம் இருக்கிறது, யாருக்கு செல்லும்? விசிகே. விசிகே, ரைட்டா? அதுல முக்காவாசியை விஜய் எடுக்க மாட்டாரா? எடுப்பார். அப்போ அந்த வாக்குகளை பூரா விஜய் எடுத்துன்னு போயிடுறாரு. அங்க மீதி இருக்கிற 50% எது? வன்னியர்ஸ். அது இங்கிட்ட வந்துருது. நார்த்து கவர்டா. இப்போ மீதி இருக்கிறது இங்க சவுத்து. அண்ணன் ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கிட்டு தான் வர்றாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு வந்து விட்டதா? இது சும்மாவே அவங்க பிஜேபி பக்கம் தான் இருக்காங்க. எங்க பேரை மாற்றி கொடுத்தீங்க, அதனால நாங்க ஹையராயிட்டோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ரொம்ப லாயலா இருக்காங்க. இது வந்து 2015 இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா. ஸோ அவங்க இங்கிட்ட வந்துருவாங்க, ரைட்டா? மீதி சவுத்தில் யாரு அதிகம்? முக்குளத்தோர். ஓபிஎஸ், டிடிவி, ஸ்மால் மம்மி. ஓகே, வேறு யார் இருக்கிறார்கள்? நாடார்ஸ். பொண்ணா இருக்கிறாருன்னா அங்கே அதுக்கும் தமிழிசை. இப்போ இது போக எந்த சமூகத்தின் வாக்கு அல்லது எந்த பகுதியில் திமுக செல்வாக்காக இருக்கிறது சொல்லுங்க. அவங்க வெற்றிக்கு ஒரு பெரும்பாலும் உதவுச்சுன்னா இளைஞர்கள் வாக்கு தான். ஏன்னா இளைஞரணியை வச்சு தான் அவங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. முடிஞ்சா? இதுதான் அமித்ஷா கால்குலேஷன். அதோட நீட்சி தான் அண்ணாமலை.